Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல இருந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்கரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல இருந்து ஃபுல்லாவே வந்து தியரிக்கலா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பிராக்டிகலா எப்படி நம்ம டாக்கர் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து டாக்கர்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு யூஸ் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இஷ்யூ இருந்ததுனால தான் நம்ம வந்து டாக்கருக்கு வந்து மூவ் பண்ணோம். சோ அது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பர் வந்து அவங்க லோக்கல் மிஷினில் வந்து அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ டெவலப் பண்ணும்போதே அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான டிஃபரன்சஸ் எல்லாமே வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க டெவலப் பண்ண கோடை வந்து அட்மினுக்கு கொடுப்பாரு. ஸோ அட்மின் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் QA ஆர் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கோடை வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து மூவ் பண்ணுவார், டெப்ளாய் பண்ணுவார். ஸோ டெப்ளாய் பண்ண அப்புறமா அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். இப்போ அட்மின் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கோடில் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னு. டெவலப்பர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லோக்கலில் வந்து அந்த கோட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, ஆனால் உங்கள் டெவலப்மெண்ட் சர்வரில் தான் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ செக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு டெவலப்பர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கரை வந்து அவருடைய டாக்கர் இமேஜ் வந்து அவர் லோக்கலில் வந்து புல் பண்ணி வச்சுட்டு அந்த டாக்கர் இமேஜை வந்து கண்டெய்னரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரில் வந்து அவர் வந்து கோடை வந்து எழுதுவார். ஸோ எழுதிட்டு அவருக்கு தேவையான டிஃபரன்சஸ் எல்லாமே வந்து அந்த கண்டெய்னர்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவார். ஸோ இன்ஸ்டால் பண்ண அப்புறமா அவர் கோட் வந்து கம்ப்ளீட் பண்ண அப்புறமா அந்த டாக்கர் கண்டெய்னரை வந்து டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணி அவர் வந்து டாக்கர் ஹப்புன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரி இருக்குது. ஸோ அந்த சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரியில் வந்து புஷ் பண்ணிடுவார். புஷ் பண்ணி வச்சுட்டு அந்த URL வந்து அட்மினுக்கு கொடுப்பாரு. ஸோ அட்மின் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த URL யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் சர்வரில் வந்து அந்த டாக்கர் இமேஜை வந்து க்ளோன் பண்ணிவிட்டு அதை வந்து டாக்கர் கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணுவார். ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து டெவலப்பர் அந்த கோடை டெவலப் பண்ணும்போதே தேவையான டிஃபரன்சஸ் எல்லாமே வந்து அந்த கண்டெய்னரில் வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பார். அந்த கண்டெய்னர்லேயே வந்து தேவையான டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால அப்ளிகேஷனில் வந்து எந்த இஷ்யூமே இருக்காது, அதாவது எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் கேசஸ். ஃபஸ்ட்டு சினாரியில் வந்து இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணி அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இஷ்யூ இருக்குது. ஸோ இன்னொரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெவலப்பர் வந்து ஒரு கோடை டெவலப் பண்ணும்போது ஸோ அதில் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Windows 10 தான் ரன் பண்ண முடியும், Windows 10 தான் அந்த ஃபீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அவர் இன்னொரு கோடை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ அந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா Windows 12 தான் வந்து ஒர்க் ஆகுது, அதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைமில் வந்து அவர் ரெண்டு மிஷின் வந்து அவருடைய லோக்கலில் வந்து அதாவது ரன் பண்ணிவிட்டு லோக்கலில் ரன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்ட்டு வந்து வாங்கி அந்த ரெண்டு சர்வரை வந்து லான்ச் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு சர்வரில் வந்து ஃபஸ்ட்டு கோடை வந்து ஃபஸ்ட்டு Windows சர்வரில் Windows 10லேயும் செகண்ட் கோடை வந்து Windows 12 சர்வர்லேயும் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சர்வருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா CPU இருக்குது, மெமரி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து டிஸ்க் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து வெர்ச்சுவலைசேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பண்ணாங்க. ஸோ வெர்ச்சுவலைசேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு Windows 10 அதாவது ஒரு பேஸ் மெஷின், ஸோ ஒரு பேஸ் OS, அந்த பேஸ் OSல பார்த்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவலைசேஷனுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ Hyper-V ஆர் VMware, ஸோ இதை வந்து வெர்ச்சுவலைசேஷனுக்கு தேவையான அப்ளிகேஷன் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதை இன்ஸ்டால் பண்ண அப்புறமா ஒரு கெஸ்ட் OS வந்து திரும்ப இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஃபார் நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோடு வந்து Windows 10 வந்து சப்போர்ட் பண்ணுது, செகண்ட் கோடு பார்த்தீங்க அப்படின்னா Windows 12 வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ Windows 10 வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால இதுக்கு Windows 10க்கு வந்து தனியாக ஒரு கெஸ்ட் OS வந்து லான்ச் பண்ணிவிட்டு அந்த கெஸ்ட் OSல வந்து கோட் 1 வந்து டெப்ளாய் பண்ணிட்டு செக் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் கோடு வந்து Windows 12 வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால Windows 12 வந்து அந்த கோடை டெப்ளாய் பண்ணிவிட்டு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பேஸ் OS அதாவது பேஸ் மிஷினில் வந்து 12 GB RAM இருக்குது அப்படின்னா 2 GB RAM வந்து இந்த OS வந்து அதாவது பூட்டப் ஆகுறதுக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த OS ரன் ஆகிறதுக்கு வந்து 2 GB எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெர்ச்சுவலைசேஷன் வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு ஒரு 2 GB RAM எடுத்துக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் ஓஎஸ் நம்ம லான்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லான்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கெஸ்ட் ஓஎஸ்க்கு வந்து ஒரு 2 GB நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு கெஸ்ட் ஓஎஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு 2 GB கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 GB வந்து இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 GB தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் கூட நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து டோட்டலாக 10 GB வந்து அவைலபிளாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 2 GB தான் இருக்கும். என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோஸ்ட் மிஷினில் வந்து 2 GB இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஹோஸ்ட் மிஷினில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கெஸ்ட் ஓஎஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். இதை அடி வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம வந்து ரேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அகைன் இதுவும் வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறோம். இதுக்கும் தனியாக வந்து நிறைய அமௌண்ட்டு செலவு பண்ணி தான் வந்து ரிசோர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம டாக்கர் மெத்தடுக்கு போகணும். ஸோ டாக்கர் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு Windows 10 பேஸ் மெஷினில் வந்து டாக்கர்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ டாக்கர்னு ஒரு அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாகவே நம்ம கண்டெய்னர் வந்து லான்ச் பண்ணியிருப்போம். ஸோ கண்டெய்னர் 1ல் வந்து இப்போ Windows 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ Windows 10 வந்து இதில் லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர் 2ல் வந்து Windows 12 வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த Windows 10 வந்து யூஸ் பண்ணி தான் வந்து கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து நம்முடைய கோடை வந்து டெப்ளாய் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி கண்டெய்னர் 2ல் வந்து Windows 12 இருக்கும். அந்த Windows 12 வந்து நம்முடைய கோடு வந்து Windows 12 சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த கோடை வந்து இதில் கண்டெய்னர் 2ல் வந்து டெப்ளாய் பண்ணி நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி எத்தனை கண்டெய்னர் வேணாலும் நம்ம டாக்கரில் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 12 GB இருக்குது அப்படின்னா பேஸ் அதாவது ஓஎஸ் ரன் ஆகிறதுக்கு 2 GB, டாக்கர் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு வந்து 2 GB, அதுக்கப்புறம் கண்டெய்னர் ரன் ஆகிறதுக்கு வந்து ஒரு 100 இது வந்து என்ன இது பேஸ் பண்ணினா நம்ம அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி வந்து இந்த மெமரி வேரி பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் வெயிட் அப்ளிகேஷன் அப்படின்னா 100 MB வந்து போதுமானதாக இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் ஹை எண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு 500 MB 600 MB நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தாலும் கூட நம்ம நிறைய கண்டெய்னர் வந்து இதில் லான்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கண்டெய்னர் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இதை வந்து ஈஸியாக இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டாக்கர் ஹப்பில் வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இதோட அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் வந்து இது வந்து கண்டெய்னர் ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது லினக்ஸ் ஆர் விண்டோஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த டாக்கரில் பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னர் 1ல் வந்து இதெல்லாம் வந்து கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னரில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாகவே நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் இந்த டாக்கரில் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கண்டெய்னரில் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெர்ச்சுவலைசேஷன். ஸோ வெர்ச்சுவலைசேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம பேஸ் ஓஎஸ் அந்த விண்டோஸ் லைனக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹைப்பர்வைசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹைப்பர்வைசர்னு சொல்லிட்டு தனியாக ஓஎஸ் இருக்குது டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டேரெக்டான ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டாக்கருக்கும் வெர்ச்சுவலைசேஷனுக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன் ஒவ்வொரு அதாவது டாக்கர் என்ஜினா என்னது, டாக்கர் ஆப்ஜெக்ட்னா என்னது, டாக்கர் ரெஜிஸ்டர்னா என்னது சொல்லிட்டு ஒரு ஹெட்ஸ்அப் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்கர் ஆப்ஜெக்ட். ஸோ டாக்கர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டாக்கர் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்குது. ஸோ இமேஜஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சர்வர் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் சர்வர் வந்து ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ AWS வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா AWSல வந்து ஒரு சர்வர் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து AMI ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சர்வர் பில்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ டாக்கரில் பார்த்திங்க அப்படின்னா டாக்கர் இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த டாக்கர் இமேஜஸ் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட் OS. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேர் மினிமம் லைப்ரரிஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது OS ரன் பண்ணுறதுக்கு தேவையான லைப்ரரிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணி அந்த இமேஜை வந்து கண்டெய்னராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இமேஜ் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் ஆர் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா அதை ரன் பண்ணணும். அதை ரன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் கண்டெய்னராக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ண அப்புறமா இந்த இமேஜை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம்ஸ். ஸோ வால்யூம்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இந்த கண்டெய்னரில் வந்து எழுதுகிற டேட்டாஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டா எல்லாம் போயிடும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் ப்ரொசிஸ்டண்டாக வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வால்யூம்ஸ்னு ஒரு வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணி அந்த வால்யூமை வந்து இதில் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் அந்த டேட்டா வந்து ப்ரொசிஸ்டண்டாக வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்.
ஸோ நம்ம அந்த கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னர் வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது நெட்வொர்க் மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். நெட்வொர்க்கில் இப்போ வந்து ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னர் வந்து ஹோஸ்ட் நேம் வழியாக வந்து கம்யூனிகேட் பண்ணாலும் நெட்வொர்க் வழியாக தான், நெட்வொர்க் இருந்துச்சுன்னா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் என்ஜின். ஸோ டாக்கர் என்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் டீமான். ஸோ டாக்கர் டீமான் சொல்கிறது எதுக்குன்னா, ஸோ இப்போ டாக்கர் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜஸ், கண்டெய்னர்ஸ், வால்யூம்ஸ், நெட்வொர்க்ஸ், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் டாக்கர் டீமான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் சிஎல்ஐ. ஸோ டாக்கர் சிஎல்ஐ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம டாக்கர் டீமானை வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டாக்கர் சிஎல்ஐ மூலமாக தான் இந்த டாக்கர் டீமானை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து டாக்கர் டீமான் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்ட் ஏபிஐ மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ டாக்கர் ரெஜிஸ்ட்ரினா நம்ம ஒரு டாக்கர் கண்டெய்னர் வந்து டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டாக்கர் இமேஜை வந்து சென்ட்ரலிஸ்டாக வந்து வச்சிருக்கணும் அப்படின்னா டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில் தான் வச்சிருக்க முடியும். ஸோ டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி, பப்ளிக் ரெஜிஸ்ட்ரி, 2 ரெஜிஸ்ட்ரி இருக்கு. ஸோ ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரியில் வந்து நம்ம வைக்கிற இமேஜஸ் வந்து நம்மளால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் ரெஜிஸ்ட்ரியில் வைக்கிற இமேஜஸை மட்டும்தான் வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் கம்போஸ். இப்போ வந்து ஒரு 3 tier ஆர்கிடெக்சர் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம், கண்டெய்னர் யூஸ் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டாக்கர் கம்போஸ்னு ஒரு ஃபைல் மூலமாக நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இந்த 3 அப்ளிகேஷன் வந்து கண்டெய்னர் மூலமாக நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் மூலமாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாக்கர் ஸ்வார்ம். இப்போ வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். அந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம நார்மலாக கண்டெய்னர் வழியாக லான்ச் பண்ணும்போது அதுக்கு வந்து எந்த பேக்கப்புமே இருக்காது, அதாவது எந்த அப்ளிகேஷனுமே இருக்காது. அந்த கண்டெய்னர் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னரில் ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமில் அந்த கண்டெய்னர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து டாக்கர் ஸ்வார்ம் வழியாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ டாக்கர் ஸ்வார்ம் மூலமாக பண்ணும்போது அந்த கண்டெய்னருடைய கண்டெய்னர் வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், அதாவது எத்தனை ரெப்ளிகேஷன் வேணாலும் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாக்கர் டெஸ்க்டாப். ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து டாக்கரை வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமாக நம்ம மேனேஜ் பண்ணோம். டாக்கர் கண்டெய்னர்ஸ், டாக்கர் இமேஜஸ், அதுக்கப்புறமா வந்து டாக்கர் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் டெஸ்க்டாப் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.